அஸ்ஸலாமு அலைக்கும். பாக்கியசாலி யார்? நான் உங்களை காஃபிர்களுக்கு மத்தியில் இழிவுபடுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் தாலா கூறுறான். இது அல்லாஹ் தாலா கண்டுள்ள ரோஷமாக இருக்குது. அல்லாஹ் தாலாவுடைய திரு பொருத்தத்தை தேடுவோருக்கு இதுவும் ஒரு அருட்கொடையாகவும் இருக்குது. அதாவது அவர்களுடைய தவறுகள் பாவங்கள் அனைத்தும் அங்கு மன்னிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு விடுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருளியதான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. கியாமத்து நாளையில் அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினை தன் அருகில் அழைத்து அவரை யாரும் பார்த்து விடாதபடி திரையிட்டு அவர் உலகில் செய்த தவறுகள் குற்றங்கள் அனைத்தையும் அவருக்கு நினைவூட்டி ஒவ்வொரு பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்வான் அல்லாஹ் தஆலா. அப்போ அந்த மனிதர் தம்முடைய ஏராளமான பாவங்களை ஏற்றுக்கொண்டதுனால இப்பொழுது நம்ம நாசமடைய தான் போகிறோம், நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்து போயிருப்பாங்க எண்ணுவாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா நான் உலகில் உன்னுடைய பாவங்களை மறைக்கும் சத்தாராக நான் இருந்தது போலவே இன்றும் உன்னுடைய பாவங்களை மறைத்து மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அல்லாஹ் என்று கூறும்போது பிறருக்கு அவருடைய நற்செயல்களின் ஏடுகள் அவர்கிட்ட கொடுக்கப்படும். எனவே அல்லாஹ் நமக்கு அந்த பாதுகாத்து நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்விற்கே இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அந்த பாக்கியசாலியில் ஒருவராக நம்மளும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் முஃமினா இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை மறுமை நாளையில் நம்மளுடைய தவறுகளுக்கு அல்லாஹ்விடம் அல்லாஹ் நம்மளை மன்னித்து பாக்கியசாலி ஆக்குவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.